கூட்டுறவு கழகங்களில் ஆணையம் அனுமதித்தால் KMJ எனும் மாஜு ஜெயா கூட்டுறவு கழகம் அதன் உறுப்பினர்களுக்கு லாப ஈவு வழங்கப்படும் என அதன் தலைவர் டத்தோ இப்ராஹிம் ஷா கூறினார். தேசிய கூட்டுறவு கழகங்களில் ஆணையத்தின் இயக்குனர் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கடந்த கால பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணப்பட்டு மாஜு ஜெயா கூட்டுறவு நிறுவனத்தின் தற்போது வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு மாஜு ஜெயா கூட்டுறவு கழகத்திற்கு லாபகரமான ஆண்டாக அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு லாப ஈவு வழங்க இயக்குனர் குழு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 16,000 உறுப்பினர்கள் பயனடைவார்கள். உறுப்பினர்களுக்கு லாப ஈவு வழங்கப்படுவது குறித்து தேசிய கூட்டுறவு கழகங்களின் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றும், தேசிய கூட்டுறவு கழகங்களில் ஆணையம் அனுமதித்தால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் லாப ஈவு வழங்கப்படும் என இப்ராஹிம் ஷா தெரிவித்தார். மாஜு ஜெயா கூட்டுறவு நிறுவனத்தின் ஆண்டு கூட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா மாசா கல்லூரியில் நடைபெற உள்ளது. இம்முறை 5 இயக்குநர்கள் பதவிக்கு 7 பேர் போட்டியிடுகின்றனர். ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பேராளர்கள் புதிய இயக்குநர்களை தேர்வு செய்வார்கள் என அவர் மேலும் கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.